சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 27. பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் சொல்லின்னு இருக்க அவனுடைய அளவே கிடையாது அவன் மகிமையை சொல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே ஐயப்பன் இன்னைக்கு சொல்ல வைக்கிறாரு. அந்த பரமாத்மா சொல்ல வைக்க நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அந்த குருவுக்கு தான் முதல் வணக்கம். ஏன்னா எங்கள் வீட்டு தலைவர் யார் பார்த்தா நான் ஐயப்பனை தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்பா யாரையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் கருவறையில் இருந்து என் தாயில் கருவறையில் பிறக்க வைத்த தேவன் என் ஐயப்பன். அதை என்னை உணர வைத்தவன் என் ஐயப்பன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் பூஜை போடும்போது ஐயப்பனை கேட்டு தான் பூஜை போடுவேன். அவர்கிட்ட என்ன முதல் வாரம் பூஜை போனால், ரெண்டாவது வாரம் பூஜை போனால், மூணாவது வாரம் பூஜை போனோம், ஐயப்பனை கேட்டு தான் ஒவ்வொரு வருடம் பூஜை செய்வேன். அப்படி இருக்கும்போது 12வது வருஷம் 13வது வருஷம் பூஜை நடக்குது. கார்த்திகை மாதம் பூஜை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மழை, பயங்கர மழை. மழையிலே நஞ்சின்னு ஐயப்பனுக்கு அந்த சாமிக்கு பூவிலேருந்து எல்லாம் நான் வாங்கி வந்துன்னு இருக்கும் பூஜையில். மழையில் நந்துக்கின்னு மழை விடவே இல்லை. ஏன்னா ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா பகவானுக்கு என்கிட்ட சொன்ன வார்த்தை இன்னை வரைக்கும் செஞ்சிருக்க, புஷ்பத்தால் அவனுக்கு அலங்காரம் செய்து புஷ்பத்தால் அவனை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று பகவான் ஐயப்பன் எனக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு 10 கிலோ பூவிலிருந்து 20 கிலோ பூவிலிருந்து 30 கிலோ பூவிலிருந்து இன்னைக்கு 120 150 கிலோ பூவிலிருந்து பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை. 130 140 150 கிலோ பூ வரைக்கும் பகவான் ஐயப்பனுக்கு பூவால் அர்ச்சனை செய்கிறேன். அவன் சொன்ன வார்த்தையை நான் செய்கிறேன். பாருங்க, எங்கிருந்து செய்ய வைத்தார். 30 பேருக்கு அன்னதானம் பண்ணி இன்னைக்கு 500 பேருக்கு அன்னதானம் பண்ண வச்சிடா பகவா ஐயப்பன். புஷ்பத்தால் எனக்கு அலங்காரம் செய்கிறா, அதே புஷ்பத்தால் எனக்கு அர்ச்சனை செய்கிறா, அதில் நான் ஆனந்தம் அடைகிறேன் என்று அவன் சொன்ன வார்த்தையில் இன்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயப்பன் அருளால் நான் ஒன்றுமில்லை, நான் வெறும் 000 தான். ஹீரோ என் ஐயப்பனே, ஹீரோ என் ஐயப்பனே. அவன் இன்னைக்கு 150 கிலோ பூ, எங்கள் சொந்தக்காரங்களாம் பூவை பிச்சு போடுவாங்க. எங்கள் அத்தையிலேருந்து, எங்கள் அத்தை பொண்ணுலேருந்து, என் தங்கச்சிலேருந்து, என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே அங்கே அக்கத்து எல்லாருமே வந்துடுவாங்க பூ பிச்சு போட பகவானுக்கு. பாருங்க, அவன் கருணையின் கடவுள் இல்லை பாருங்க. அப்படியே பூ அர்ச்சனைலாம் செய்யறதுக்கு நான் எப்போ கோயம்புத்தூர் வாங்கிட்டு வரேன். ஆனால் மழையில் நனைஞ்சி பகவானுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். மழை விடவே இல்லை, மழை பேஞ்சிக்கினே இருக்கு. அப்படிப்பட்ட இதுவில் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை நடக்குது. என்ன சொல்கிறாரு, நீ என்னடா பெரிய இதுவாடா நீ, ஏன் அடுத்த வாரம் பூஜையை தள்ளி போட்டான்னா இந்த வாரமே பூஜை செஞ்சாகணுமா அப்படின்னு என்கிட்ட சண்டை போடுற. மழை பெய்யுது, எல்லாரும் வரணும், பூஜைக்கு வரணும், போகணும், நீ என்ன உன் இஷ்டத்துக்கு ஆழ்ந்துக்கிற என்கிட்ட சண்டை போடுற. ஒரே வார்த்தை சொன்ன எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா உத்தரவு கொடுத்துட்டான், அதை நான் மாற்ற முடியாது. அதனால் பூஜை எப்படி நடக்கணும் போனோம், அவன் சொல்கிறபடி தான் நடக்கும். இங்கே நான் வாத்தியார் கிடையாது. என் வாத்தியார் இங்கே உட்காந்துருக்காரு. இந்த வாத்தியார் என்ன நினைக்கிறேனோ அதுபடி தான் நடக்கும். நான் கடவுள் இல்லை, நான் வெறும் மனித பிறவி. இதோ கடவுள் பிறவி இங்கே இருக்கு. இவர் உத்தரவு போடுறாரு, இந்த வாரத்தில் பூஜை போடுறேன்னா இந்த வாரத்தில் நான் பூஜை செய்கிறேன். என் அப்பனை மீறி நான் பூஜையை மாற்றலை. இன்னி வரைக்கும் நான் பூஜையை மாற்றலை. என் அப்பன் சொன்ன வார்த்தையை இன்னி வரைக்கும் நான் செஞ்சுன்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு. அடுத்த நாள் எல்லா பூஜைக்கு வரணும் போன, என்னடா நீ என்கிட்ட கத்துறாரு, சண்டை போடுறாரு. நீ என்னை வளர்த்திருக்கலாம், பெற்றிருக்கலாம், ஆனால் கருவறையில் சுமந்தவன் இவன். கருவறையில் சுமந்தவனை மீறி நான் எதுவுமே செய்ய முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். யாருக்கு மழையில் நஞ்சு பூஜை வரணுமோ வரட்டும். எத்தனை பேர் பூஜையில் உட்கார வைக்கட்டும். ஐயப்ப ஏன் பிரச்சனை கிடையாது. உட்காந்து இவர் பிரச்சனை. ஏன்னா இவர் சொல்றாரு, நான் செய்யறேன். இவர் நான் பொம்மை. நான் இந்த பொம்மையை ஆட்டு விற்கிறவன் இவன். பொம்மை நான். இந்த பொம்மையை சக்தி கொடுத்து உடம்புல ஆட்ட விற்கிறவன் பகவான் ஐயப்பன். அப்படி இருக்கும்போது காலையிலும் மழை பெய்யுது, அலங்காரம் பண்ணி ஐயப்பனை மேலே தூக்கி உட்கார வச்சுட்டு அலங்காரம் பண்ணி எல்லாம் நடக்குது. அப்படியே ஒரு 8 மணிக்கா அப்படியே மழையை கிளியர் பண்ணுறார். 8:30 மழையை கிளியர் பண்ணுறார். அப்படியே மேகம்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வெளிச்சம் வர அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நிற்குது. எல்லாம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே பூஜைக்கு வர வச்சிட்டான் பகவான் ஐயப்பன். லைட்டாக மழையில் தூரல் போட்டுது. அந்த தூரல் நஞ்சு எல்லாருமே வந்துட்டாங்க, பூஜைக்கு வந்துட்டாங்க. பகவான் ஐயப்பனுக்கு, விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுற கன்னிமூல கணபதிக்கு
முருகருக்கு ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்கும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி கண்ணை திறந்து பகவானுக்கு பூவால் அர்ச்சனை செய்துகிட்டு இருக்கேன். பகவான் ஐயப்பனுக்கு பூவால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் போதே சூரிய பகவான் கண் திறந்து ஐயப்பன் முகத்தில் சூரிய வழியாக மகர ஜோதியாக ஒலித்து கொண்டு அடிக்கிறான். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பாத்தீங்களா? அவன் எப்படி பூஜை நடக்கணும், எப்படி போன ஐயப்பன் தீர்மானிக்கிறான். மழையை நிற்க வச்சான், பூஜைக்கு எல்லாரும் வர வச்சான். அந்த பூஜை அன்னைக்கு எல்லாருக்கும் விநாயகர்லேருந்து முருகர்லேருந்து பெருமாள்லேருந்து எல்லாருக்கும் அர்ச்சனை செய்து பூவால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்க ஐயனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கேன். அவனுடைய உச்சித்தால் முதல் பாதங்கள் வரை பூவால் என்னை ஆசீர்வாதம் செய்கிற அவனையப்பன் சூரிய வெளிச்சம் பிரகாசமாக அடிக்கிறது. பாருங்க, இங்க யாரு ஜெயிச்சது? பகவான் ஐயப்பன் ஜெயித்தான். கடவுளை உணர்ந்தவன் ஜெயிக்கிறான், கடவுளை உணராதவன் தோற்கிறான். கடவுளிடத்துல யாருமே விளையாடாதீங்க. கடவுள் என்ன சொல்றானோ அதை செய்யுங்க. கடவுள் இடத்தில் உணர்ந்தவங்க கிட்ட வாக்குவாதமும் பண்ணாதீங்க. கடைசியில யார் தோத்து போவாங்க? வாக்குவாதம் பண்ணதான் தோத்து போவாங்க. ஏன்னா நான் ரொம்ப கடவுளை உணர்ந்து இருக்குங்க, அவன் கூட வாழ்ந்துன்னு இருக்குங்க. எப்படிப்பட்ட பரமாத்மா இந்த ஏழையின் குடிசையில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா, ராஜகம்பீர, ராஜகுலத்தாண்ட என் ஐயனே ஐயப்பா, இந்த ஏழையின் குடிசையில வாழ்ந்து இருக்கிறேன் ஐயப்பா. நான் செய்த வாக்கியம் ஐயனே ஐயப்பா, 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடன் ஐயா உனக்கு. இந்த பிள்ளையிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பகவானே ஐயப்பா, இந்த ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு அது போதும் ஐயா. கருணையின் கடவுளே, கருணாகரமூர்த்தி, ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே புண்ணியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை.